அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் எதை பத்தி அப்படின்னா, சுயசாரம் பெற்ற கிரகம் வசதி வாய்ப்பை தரும் அப்படின்னு தான் கேள்வி. அது என்ன சுயசாரம் பெற்ற கிரகம் வசதி வாய்ப்பை தருமா அப்படின்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டிய கிரகங்கள் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், அல்லதுன்னா ராசி அதிபதி நல்லா இருக்கணும், இல்லைன்னா 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி. இந்த 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் ஜாதகருக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது ரூல். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா மெயினா லக்னாதிபதி கெடாம இருக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னா ஜாதகத்துல சிறப்பான விஷயங்கள் அவருக்கு கிடைச்சாலுமே லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு விட்டா அவருக்கு என்னதான் சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அப்ப கொடுப்பனை இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதிங்கிற கிரகம் வலுவா இருக்கணும். சரி, இப்போ லக்னாதிபதி நீசமா இருக்காரு, அஸ்தங்கமா இருக்காரு, வக்ரமா இருக்காரு, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த லக்னாதிபதி சுயசாரத்தில் இருக்காரு அப்படின்னா அது ஒரு வலுவான அமைப்பு தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, சுயசாரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது தன்னுடைய கடமையை சிந்தாமல் சிதறாமல் செய்யும். அப்ப அது என்ன கொடுக்க வேணுமோ அந்த விஷயத்த தங்குதடை இல்லாம கொடுக்கும். சுய கிரகத்தில் அப்படிங்கும்போது சுயசாரத்தில் இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு அதீத பலம் வந்துடும். என்னதான் ஒரு கிரகம் மிக குறுகிய லெவல்ல அமைப்புல பெற்றிருந்தாலுமே சுயசாரம்ங்கிற ஒரு கேட்டகரியில வந்துச்சுன்னா அது நிச்சயமா நல்ல பலனை தான் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல சுயசாரத்துல இருக்குன்னு பார்க்கணும். லக்னாதிபதியா, 2ஆம் அதிபதியா, 3ஆம் அதிபதியா, 4ஆம் அதிபதியா, 5ஆம் அதிபதியா, 6ஆம் அதிபதியா, 7ஆம் அதிபதியா, 8ஆம் அதிபதியா, 9ஆம் அதிபதியா, 10ஆம் அதிபதியா, 11ஆம் அதிபதியா, 12ஆம் அதிபதியா. இந்த 12 அதிபதிகள்ல எத்தனை அதிபதிகள் சுயசாரத்தில் இருக்கிறார்கள், அந்த அதிபதி எந்த பாவாதிபதினு பார்க்கணும். இப்போ லக்னாதிபதி சுயசாரம் பெற்றிருந்தாருன்னா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் தவறாமல் கிடைக்கும். அந்த விஷயத்தை ஜாதகர் அனுபவிப்பார். 2ஆம் அதிபதி சுயசாரம் பெற்றிருந்தா அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும், பணம் காசு வரும், வீடு மனை அமையும். 3ஆம் பாவாதிபதி சுயசாரத்தில் இருந்தால் ஜாதகருடைய முயற்சிகள் நல்லா இருக்கும், பேச்சு நல்லா இருக்கும், எழுத்து நல்லா இருக்கும், திறமைகள் நல்லா இருக்கும். 4ஆம் பாவாதிபதி சுயசாரத்தில் இருந்தால் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயாரோட உடல்நிலை எல்லாமே நல்லா இருக்கும். 5ஆம் பாவாதிபதி சுயசாரத்தில் இருந்தால் ஜாதகருக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும், குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும். 6ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் ஜாதகருக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புல மிகப்பெரிய அந்தஸ்து பெறுவார். எதிரிகள் நோய் நொடி இதெல்லாம் வந்தாலுமே அதை தாண்டி வரக்கூடிய கெப்பாசிட்டி ஜாதகருக்கு உண்டு. 7ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் வரக்கூடிய கணவனோ மனைவியோ ஆதிக்க பலம் பொருந்தியவராக இருப்பார், மிகப்பெரிய திறமசாலியாக இருப்பார், வெற்றி வாய்ப்புகளை அதிகம் தரக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 8ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் அது தசாபுத்தி காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவை கொடுப்பார், ஆயுள் விருத்தியை கொடுப்பார். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ 9ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் உயர்கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் நல்லா இருக்கும், தந்தையுடைய புகழ் நல்லா இருக்கும், தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். 10ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் செய்கின்ற தொழில் நல்லா இருக்கும், தொழில விருத்தியாகும், தொழில மென்மேலும் உயர்வு ஏற்படும், பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே தேடி வரும். 11ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் திருப்திகள் எல்லாமே சந்தோஷமா கிடைக்கும், ஜாதகர் நினைக்கின்ற விஷயங்கள் திருப்திகரமாக கிடைக்கும். 12ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், முதலீடுகள் நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆக எந்த பாவாதிபதி சுயசாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி லக்னாதிபதி 11ஆம் அதிபதி சுயசாரத்தில் இருந்தால் கண்டிப்பா வசதி வாய்ப்பு வந்தியதாகும். ஏன்னா 2ஆம் பாவம்ங்கிறது வருமானத்தை சொல்லும், லக்னாதிபதிங்கிறது அனுபவிக்கிறத சொல்லும், 11ஆம் அதிபதிங்கிறது திருப்தியை சொல்லும், கமிஷனை சொல்லும், லாபத்தை சொல்லும். அப்ப லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல வலுவாக இருந்தாலே அந்த ஜாதகருக்கு தேவையான லாபங்கள் கிடைக்கும், பணங்கள் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப இது ஒரு மட்டுமே ரூல்னா இன்னும் சில விதிகள்லாம் இருக்கிறது. ஆக பணத்துக்கு காரக கிரகமான குருவோ அல்லது சுக்கிரனோ சுயசாரத்தில் இருப்பதும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும். அப்ப பணம்ங்கிறதுக்கு ஒரு கிரகத்தையோ ஒரு பாவத்தையோ வச்சு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அடிஷனல் கிரகங்கள் பாவங்கள் இரண்டும் இணைஞ்சாதான் செல்லும். அப்ப
உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவாதிபதி சுயசாரத்தில் இருக்கிறார், எத்தனை பாவாதிபதி சுயசாரத்தில் இருக்கிறார்கள், குருவோ சுக்கிரனோ சுயசாரத்தில் இருக்கிறார்களா என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுமா இல்லையா என்பது சொல்ல முடியும். இருந்தாலும் குருவோ அல்லது சுக்கிரனோ சுயசாரத்தில் வலுவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும். ஆதிக்க பலம் அதிகமாக உள்ள நட்சத்திரமாக சுயசாரம் பெற்ற கிரகங்கள் வலுவை செய்யும், ஜாதகருக்கு நன்மைகளை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த சிறப்புமே இல்லாமல் இருந்தாலும் சரி, சுயசாரங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த சுயசாரத்தில் அது ஆட்சியாக இருக்கா, உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா, சுபகிரக சேர்க்கை இருக்கா, சுபகிரக பார்வை இருக்கா, இதை பொறுத்து பலன்கள் அதிகமாக சொல்லும். அப்போ சுயசாரம் பெற்ற கிரகம் வலுதான், அந்த பாவம் எத்தனை அஷ்டவர்க்க பரல் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் அதிகமான நற்பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் சந்தோஷத்தில் ஈ விழுந்தா எப்படி இருக்கும், அதாவது தேன் கடலில் ஈ விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இந்த சுயசாரம் பெற்ற கிரகம் இருக்கிறது. நிச்சயமா சுயசாரம் பெற்ற கிரகம் வசதி வாய்ப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சில விதி விலக்குகள் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லலை, பொதுவான பலனை தான் சொல்கிறேன். அப்போ எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் நாட்டில் இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே விதமாக எப்படி பலன் பொருந்தும்? எனவே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து தான் பலன்களுடைய சதவீதம் கூடுமா அல்லது குறையுமா என்று சொல்ல முடியும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சுயசாரம் பெற்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் வசதி வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானிக்குமே தவிர பொதுவாக இப்படி இருந்தால் அப்படி கிடைக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான கான்செப்ட் தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். மீண்டும் ஒரு புதிய தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.